அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான தகவல் ஒன்றை அரசு வெளியிட்டுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் ரேஷன் கடையில் கிடைக்கும் அரிசி, கோதுமை, தானியங்களை சார்ந்திருக்கும் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி இருக்கிறது. இனி வரும் காலங்களில் அனைத்து குடும்பங்களுக்கும் ஒரே அளவிலான ரேஷன் பொருட்கள் கிடைக்காது. மத்திய அரசு தற்போது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 ஒரு திருத்தத்தை கொண்டுவர முன்மொழிந்துள்ளது. இதில் அந்தியோதயா அன்ன யோஜனா AAY திட்டத்தில் அதிக மாற்றம் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த அட்டையின் கீழ்தான் தமிழ்நாட்டில் 35 கிலோ அரிசி இலவசமாக வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் இதனை நம்பியும் உள்ளது. மற்ற மாநிலங்களிலும் அரிசி, தானியம் ஆகியவை இவ்வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படுகின்றன. தற்போதைய நடைமுறைப்படி சில குடும்பங்கள் அதிக அரிசி மற்றும் தானியங்களையும், சில குடும்பங்கள் ஒப்பீட்டளவில் குறைவான தானியத்தையும் பெறுவதாக அரசு சுட்டிக்காட்டுகிறது. இந்த ஏற்றத்தாழ்வை சரி செய்வதே இந்த புதிய முன்மொழிவின் நோக்கமாகும். அதாவது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அல்லாமல் குடும்ப அலகின் அடிப்படையிலேயே 35 கிலோ தானியம் வழங்கப்படுகிறது. உதாரணமாக, ஒரு குடும்பத்தில் 2 உறுப்பினர்கள் இருந்தாலும் சரி அல்லது 6 உறுப்பினர்கள் இருந்தாலும் சரி, 2 குடும்பங்களுக்கும் ஒரே அளவில் 35 கிலோ தானியமே கிடைக்கும். சிறிய குடும்பங்களில் உள்ள நபர்களுக்கு தலா அதிக அளவில் தானியம் கிடைக்கிறது. அதே சமயம் பெரிய குடும்பங்களில் தனிநபர் ஒருவருக்கு கிடைக்கும் தானியத்தின் அளவும் குறைகிறது. எனவே அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் வரும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினருக்கும் மாதந்தோறும் 7 கிலோ தானியம் வழங்க முன்மொழியப்பட்டுள்ளது. இந்த முறை தானிய விநியோகத்தை சீராக்குவதுடன் சமமான வளங்களை உறுதி செய்து மக்களின் ஊட்டச்சத்து தேவைகளையும் சிறப்பாக பூர்த்தி செய்யும் என அரசு நம்புகிறது. தனிநபர் ஒருவருக்கு 7 கிலோ தானியம் வழங்குவது என்று முன்மொழியப்பட்டாலும் ஒரு குடும்பத்திற்கு ஒதுக்கப்படும் அதிகபட்ச தானிய அளவு மாதத்திற்கு 35 கிலோ என்ற அளவிலேயே இருக்கும். அதாவது இத்திட்டத்தில் தனிநபர் அடிப்படையிலான கணக்கீடு அறிமுகப்படுத்தப்பட்டாலும் குடும்ப அளவிலான தற்போதைய அதிகபட்ச வரம்பு தொடர்ந்து பராமரிக்கப்படும் என அரசு கூறுகிறது. ரேஷன் கடை பொருட்கள் விநியோகிக்கப்படும் முறைக்கான இந்த மாற்றத்தை அரசு இன்னும் இறுதி செய்யவில்லை. தற்போது இது ஒரு வரைவு மசோதாவாகவே உள்ளது. இதற்கான பொதுமக்களின் ஆலோசனைகளும் கருத்துக்களும் கோரப்பட்டுள்ளன. உணவு மற்றும் பொது விநியோகத்துறை இந்த வரைவு மசோதாவுடன் தற்போதுள்ள மற்றும் முன்மொழியப்பட்ட விதிமுறைகளை ஒப்பிடும் ஆவணம் ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. மக்கள் தங்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் ஜூலை 13, 2026 வரை சமர்ப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.